நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கையை கையை வச்சு ஜெபம் பண்ணால் தான், ஒரு மனதுருகி 2 தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொன்னால் தான் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி போங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், உங்கள் தொழிலில் அற்புதம் செய்வார், உங்கள் சரீரத்தில் அற்புதங்களை செய்வார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அந்த வார்த்தையின்படி எனக்கு அருமை நம்பி அவன் போனான்னு பார்க்குறான். 51 வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று என்ன செஞ்சாங்க? அறிவித்தால். ஆச்சரியமாக இருக்கிறது. என்னது, என் குமாரன் பிழைச்சிருக்கிறானா? வைத்தியர் சொன்னாரே, இன்னைக்கு என் மகன் செத்து போயிடலாம் சொன்னார், பிழைச்சிட்டானா? காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வரும்போதே அவன் வீட்டிலிருந்து நல்ல செய்தி வருகிறது, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையான இன்றைக்கு நம்பிக்கையோடு போங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போங்க. நல்ல செய்தி உங்கள் காதில் கேட்பீங்க. கெட்ட செய்தி இல்லைங்க, நல்ல செய்தி கேட்பீங்க. முதல்ல நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும், உங்கள் கண்கள் தேவ மகிமையை காணும். அல்லேலூயா. இயற்கைக்கும் சேர்க்க அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை உங்கள் கண்கள் முதலாவது காணும். அல்லேலூயா. இரண்டாவது சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, அதிசயமான நற்செய்தி உங்கள் காதில் கேட்பீங்க. உங்கள் காதில் நல்ல செய்தி கேட்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கெட்ட செய்தி இல்லைங்க, நல்ல செய்தி உங்கள் காதில் கேட்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்புறீங்களா? வீட்டிலேருந்து நல்ல செய்தி வருது பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, 52 வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஏசப்பா அந்த 11 மணி 5 நிமிடம், அந்த 11:05 நிமிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் இன்றைக்கு நான் ஒரு அற்புதங்களை செய்கிறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறேன், உன் தொழில் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறேன், உன்னுடைய வியாபாரத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிறேன். இது வரையில் உன் வாழ்க்கையில் இந்த பாடுகள் இந்த நிமிஷம் நீங்கி போகிறது. இது வரை இருந்த உன் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் நீங்கி போகிறது. இது வரையில் இருந்த உன்னை ஆட்டி படைத்ததான பிசாசினுடைய போராட்டங்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகிறது கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தோட போய் நீ வேதனை நீங்க என்ன செய்? சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ராஜாவின் மனுஷன் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போகும் குமாரன் பிழைச்சிருக்கிறான். ஆமென்.